முன்பதாக இன்னும் ஒரு கர்த்தருடைய தாசர் முன்பதாக கடந்து வந்து சுருக்கமான ஆலோசனைகளை நமக்கு வழங்குவார்கள் பாஸ்டர் அன்பு சார். திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வந்திருக்கிற அருமையான மணமக்களுக்காக துதிக்கிறேன். நல்ல செய்திகளை கேட்டிருக்கிறோம். இந்த தொடர்ச்சியாக ஒரு செய்தி அத்தனை அவசியமானது அல்ல, இருப்பினும் மூன்று மிக முக்கியமான காரியங்களை நம்ம எல்லாருக்கும் மிகுந்த பிரயோஜனம் உண்டாகும்படி கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு அருள்வாராக. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி சில வசனங்களிலே ஆண்டவர் சபையை குறித்தும் மனுஷனை குறித்தும் சொல்லப்பட்ட ஒப்புமையாய் சொல்லப்பட்ட சில உன்னதமான வார்த்தைகளை அங்கே நாம் வாசிக்க முடியும். அதில் ஒன்று கீழ்ப்படிதல், இரண்டாவது அன்பு கூறுதல், மூன்றாவது போஷித்து காப்பாற்றுதல். இந்த மூன்று காரியங்களிலும் நாம் கர்த்தருடைய பார்வையிலே உண்மையும் உத்தமம் உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கை பாதையிலே நாம் செய்து கர்த்தருக்கு முன்பாக நிறைவேற்ற வேண்டியது மிகுந்த அவசியமாக இருக்கிறது. பொதுவாக முதலாவதாக நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் என்பது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல மாதிரி என்று சொல்ல வேண்டுமானால் ஆண்டவர் இயேசு மாத்திரமே. ஆண்டவர் பிதாவுக்கும் கீழ்ப்படிந்தார், சபைக்கும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தது மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய ஜீவிய நாட்களிலே சிலுவை மரண பரியந்தம் வரை கீழ்ப்படிந்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த கீழ்ப்படிதலிலே மூன்று மிக முக்கியமான காரியத்தை காலம் கருதி வார்த்தைகளை மட்டும் சொல்லி கடந்து வருகிறேன். ஒன்று உத்தமமான கீழ்ப்படிதல், இரண்டாவது உடனடியாக கீழ்ப்படிதல், மூன்றாவது எல்லா காரியத்திலும் கர்த்தருக்குள் கீழ்ப்படிதல். இதை விவரிக்க நமக்கு சமயம் இல்லாதபடியினாலே உத்தமமான கீழ்ப்படிதல் என்பது கேள்வியின்றி கீழ்ப்படுகிற ஒரு கீழ்ப்படிதல். பொதுவாக இன்னைக்கு இல்லறத்திலே இணைய போகிற அருமையான மணமகள் மணமக்களுக்காய் மறுபடியும் ஆண்டவரை துதிக்கிறேன். இப்போது அவர்களுடைய ஸ்தோத்திரம் கணவன் மனைவியாக இன்னும் முதல் வாழ ஆரம்பிக்கிறார்கள். பொதுவாக புருஷர் என்று சொல்லும் போது அதிகமாக ஆரம்ப நாட்களிலே மனைவி நல்ல அன்பு செலுத்தி அன்பு கூர்ந்து கீழ்ப்படுகிறதை காண முடியும். ஆனால் போக போக ஏன் எதற்கு என்ற கேள்விகள் எல்லாம் வர ஆரம்பிக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற போது அவர் எப்படி பிதாவுக்கு முற்றிலும் தன்னை கீழ்ப்படுத்தினாரோ அதுபோல கடைசி வரையிலும் அந்த கீழ்ப்படுதலிலே உத்தமமாயிருந்த எந்த விதமான கேள்வியும் இன்றி உத்தமமாய் கீழ்ப்படிந்தார். இரண்டாவதாக உடனடியாக கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போய் என்று சொன்ன போது அவன் உடனடியாக கீழ்ப்படிந்து போனான். இது போல உடனடியாக கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. மூன்றாவதாக கர்த்தருக்குள் எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு காரியம். என்னவெனில் அருமையான விசுவாச திருமணமாக இருக்கிறது. பிரமாணத்தினால் இவர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள், கட்டப்பட போகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இனி வாழ்கிற காலங்களிலே கர்த்தருக்கு முன்பாக செய்ய வேண்டிய கடமைகள், காரியங்கள், ஆராதனைகள், வேத வாசிப்புகள், ஜபங்கள், இவைகளிலே நாம் மிகவும் முக்கியம் செலுத்தி அவைகளை ஒவ்வொரு நாளும் கடைபிடித்து வருவோமானால் சீயோனில் வீற்றிருக்கிற ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக அன்பு கூறுதல். அன்பு கூறுதல் என்று சொல்லும் போது ஒருவரை ஒருவர் மனதார அன்பு கூற வேண்டுமானால் அதற்கு ஒரு தியாகம் வேண்டும். ஒரு தியாகம் உள்ள மனம் இருந்தால் மாத்திரமே அந்த அன்பு கூறுதலிலே நாம் நிலைத்திருக்க முடியும். ஆகவே ஒருவருக்கு ஒருவர் சில காரியங்களே விட்டுக் கொடுக்க வேண்டும், தியாகம் பண்ண வேண்டும். சில தவறுகள் ஏற்படுமானால் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு தியாக மனம் நமக்கு மிக முக்கியமாய் அவசியம். ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் ஒரு திருமணத்தை நடத்தி வைத்தார். நாட்கள் நன்றாக இருந்தது. களி கூர்ந்து தேவரோடு மகிழ்ந்தார்கள். ஒரு நாள் கட்டளையை மீறின போது ஆண்டவர் அவர்களை பார்த்து முதலாவது ஒரு கேள்வி கேட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். இரண்டாவதாக நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவர் யார்? ஒரு தவறு செய்தான். இந்த தவறு செய்த மாத்திரத்தில் அவர் குற்றத்தை
புசிக்க வேண்டாம் என்று விளக்கிற விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்று கேட்கிறார். அப்போதும் கூட அவன் தன்னுடைய தவறை அல்லது குற்றத்தை ஒப்புக்கொள்ள மனமற்றவனாக இருந்தார். இது வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு பகுதி என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மனுஷிக வாழ்க்கையில தவறுகள் வருவது இயல்பு. அந்த தவறு வந்துவிட்டதானால் நீங்கள் அந்த தவறு செய்தீர்களா என்று கேட்டால் அதை ஒத்துக்கொள்வது மிக நல்லது. ஆண்டவருடைய பார்வையிலே மேன்மையானது. மூன்றாவதாக போஷித்து காப்பாற்ற வேண்டும். இது ஒரு முக்கியமான பகுதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பொதுவாக ஸ்தோத்திரம், வாழ்க்கையிலே வேலை இல்லாத ஒரு நிலை இருக்கிறது சமுதாயத்திலே. ஆனால் நாம் இன்று முதல் இல்லறத்திலே இணைய போகிற வேற தம்பதிகள் ஒவ்வொரு நாளும் புருஷத்துவமாக இருந்து மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை சிறப்பாக செய்ய வேண்டும். மனைவியை போஷித்து காப்பாற்ற வேண்டும். அதுபோல மனைவியும் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கர்த்தருக்கு முன்பாக மன உண்மை உத்தமமாய் செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தன்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பி இன்னும் கர்த்தருக்குள்ளாக வளர்ந்து பெருகி வர இருக்கிற மணவாளனாகிய இயேசுவை சந்திப்பதற்கு குடும்பமாய் ஆயத்தப்படுவார்களாக. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. 2 நல்ல ஆலோசனைகளை கேட்டீர்கள். உங்கள் வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, தேவன் குடும்ப வாழ்விலே உங்களை இணைக்க போகிறார். இந்த நாளிலிருந்து நீங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டியது தேவனுக்கு மாத்திரம். தேவனை பற்றி கொள்ளுங்கள். தெய்வீக காரியத்தில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். ஆலயங்களிலே முதலாவதாக கடந்து போங்கள். ஆலய காரியங்களிலே எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்யுங்கள். அதற்கு எந்த காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்பொழுது உங்களுக்கு சகலவற்றையும் ஆண்டவர் கொடுப்பார். 2வதாக உங்கள் பெற்றோரை கனப்படுத்துங்கள். உங்கள் பெற்றோரை கனப்படுத்தும் பொழுது நீங்கள் இந்த உலகத்திலே நீடோடி வாழ்வீர்கள். உங்கள் ஆயுசு நாட்கள் பெருகுவதற்கு உங்கள் 2 பெற்றோரையும் நீங்கள் எவ்வளவு தூரம் உங்களால் கனப்படுத்த முடியுமோ கனப்படுத்துங்கள். 3வதாக கீழ்ப்படியுங்கள். புருஷன்தான் மனைவிதான் புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அல்ல. நீங்கள் 2 பேரும் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து கீழ்ப்படியுங்கள். அன்பு கூறுங்கள். உங்கள் வாழ்வு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எல்லாரும் தேவ சமூகத்தை எழுப்பி நிற்போமா? ஆராதனை முக்கியமான நேரத்துக்குள்ள நாம் கடந்து போக இருக்கோமா? இன்னும் சற்று நேரத்தில் தேவ பிரசன்னம், தேவாவியானவர் 2 பிள்ளைகளின் கற்றல் இணைக்க போகிறார். உங்களுடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்க தேவ மகிமை உணர்ந்து விடுதலையோடு சற்று நேரம் கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். சேர்ந்து கரைகளை கட்டி கரையோடு மாலை மாற்றி நல்லவர் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் மகே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் மகே மகிமை. இயேசு வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தெய்வத்திற்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் மகே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் மகே மகிமை. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே
ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய பரவித திருமணத்திலே இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இது பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இது பாடுகிற யாவருமே பரிசுத்தமாக. இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, 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 வாழ்க. உம் நாமம் வாழ்க. இயேசு வாழ்க. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தினாலே பரிசுத்த ஆவியாகிய திரியேகரே, என்னிடத்தில் இறங்கி வருவீராக. உம்முடைய பிள்ளைகளை இணைக்கும்படி பரிசுத்தவான்களை அதிகாரப்படுத்துவீராக. இயேசு வாழ்க. சத்தம் உயர்த்தி சொல்லலாம். குறை நீக்கும் வல்லவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா குறைகளை வாக்கும்படி என் ஆண்டவருடைய விருப்பமாய் கடந்து வாரும். இன்று முதல் ஒரு புதிய வாழ்க்கையில் அடி எடுத்து வைக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்படி உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் வெளிப்படுவீராக. எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? இயேசு வாழ்க, வாழ்க. உம் நாமம் வாழ்க. இயேசு வாழ்க, வாழ்க. உம் நாமம் வாழ்க. இயேசு வாழ்க, வாழ்க. உம் நாமம் வாழ்க. திருச்சபையில் எல்லா தெய்வங்களுடைய கண்களும் மூடி நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி இறங்கி வாரும் என்று சொல்லுவோமா? என் ஆண்டவர் இந்த இடத்துல வருவாரே, நான் பரிசுத்தவான்கள் மூலம் இணைக்கப்படுகிற இந்த பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். எல்லாரும் திருச்சபைகள் வந்திருக்கிற எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. சத்தம் உயர்த்தி சொல்லுவீங்களா? எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. சபையில் அசைவாடும் ஆண்டவரே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வ. எல்லாம் சேர்ந்து கரங்களை உயர்த்தி அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேல் அசைவாடுமே, எங்கள் மேல் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எத்தனை பேர் கேட்க முடியும்? அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேல் அசைவாடும். இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்க அசைவாடுங்கப்பா. எங்கள் மேல் அசைவாடுமே, செங்கடல் மீது அசைவாடி நீ எல்லா தடைகளை மாற்றீரே. சொல்லமா? செங்கடல் மீது அசைவாட பாட்டுள்ள வாழ்க்கையில் அசைவாடுங்க ஆண்டவரே. எல்லா தடைகளை மாற்றினீரே, எல்லா தடைகள் அசைவாடு. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. உம்முடைய பிள்ளை வாழ்வில் உம்முடைய பிள்ளைகளை பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மேல் அசைவாடுமே, எங்கள் மேல் அசைவாடுமே. பரிசுத்த ஆவியான அந்த பிள்ளைகளை இணைக்கும்படி பரமண்டலங்களே வாசமாய் நாங்கள் ஆராதிக்கிற அக்கினியை நன்றியோடு சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான பிள்ளைகள் ஜான் முறை டார்லி
அப்படி மச்சங்களை படைத்து உண்டாக்கின மாபெரும் தேவன் சர்வலோகத்தின் அதிபதியான கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரருடைய பிரசனத்தை தந்து, கர்த்தாவே உடைய தேவதூதர்களுடைய பிரசனத்தை தந்து, தேவ மக்களுடைய பிரசனத்தை தந்து இந்த உடன்படிக்கை உண்டாக்க எங்க தேவனாய கர்த்தருக்கு சித்தமாயிருந்த நல்ல கருவிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, வானம் பூமி ஒழிந்து போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒழிந்து போகாது. ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது. அந்த வசனங்கள் வழியாக நல்ல ஆலோசனை தந்து எங்கள் தேவன் மகிமைப்பட்ட நல்ல கருவிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்படி சொல்ல வந்திருக்கிறேன் அருமையான தேவ ஜனங்கள், அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்கள், கர்த்தாவே இடபந்துக்கள், சுற்றமத்துக்கள், நட்பு வட்டாரங்கள் சகலரும் கூடியிருக்க இந்த உடன்படிக்கை பரமண்டல உற்று நோக்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். இப்பொழுதும் கூட உடன்படிக்கைக்கு நேரம் கடந்து செல்ற அருமையான மணமக்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதியும், அதை நடத்தி வைக்கிற தேவதாசனை கர்த்தர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், அதிகாரப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு நிபுணர்களையும் இம்மட்டுமான நடத்துகிற தேவன் இந்த கடைசி நிகழ்வை மிகுந்த மகிமையாக எங்க தேவன் மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம், வல்லமையுள்ள கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி, கனம், மகிமை எல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். மீட்பரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மகிமைப்படுவதாக. இந்த திருமண ஆராதனுடைய முக்கியமான நேரத்திற்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் சற்று நேரங்களிலே அருமையான மணமகன் மணமகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய திரியேக தேவனுடைய நாமத்தினால் இணைக்கப்பட போகிறார்கள். இவர்களை பரிசுத்த விவாக இணைப்புக்குள்ளாக இணைக்கும்படியாக இந்திய பெந்தேகோஸ்தே தேவ சபைகளின் மூத்த போதகரும் ஸ்தல சபை ஊழியரும் இந்திய அரசாங்கத்தாலே அங்கீகரிக்கப்பட்டதான திருமண ரெஜிஸ்ட்ரார் அவர்களும் இப்பொழுது நமத்திலே கடந்து வந்திருக்கிறதான பாஸ்டர் மகேஷ் ரோஜா அவர்களை அருமையான அந்த திருமணத்தை நடத்தி வைக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் கரங்களை தட்டி அன்போடு வரோம். எங்களுடைய விவாக ஆராதனையை தலைமையேற்றில் வேதவசனங்களால் ஜகத்தால் ஆசீர்வதித்திருக்கிற தேவனுடைய பரிசுத்தவான்கள், இரு குடும்பத்தின் பெற்றோர்கள், பெரியவர்கள், உற்றார் உறவினர், நண்பர்கள், இந்த கூடி வரவுக்கு முகாந்திரமாயிருக்கிற மணமகன் மணமக்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். மணமக்கள் எழுந்திருக்கலாம். விவாக அறிவிப்பு கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் தாலுகா இரணியல் ஆந்திவிளை நெய்யூரில் பாஸ்டர் ஜான்சன், திருமதி சார்லட் ஜான்சன் ஆகியோரின் மகன் ஜான் வைத்தும், கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை தாலுகா அடியபாண்டிபுரம் வில்லேஜ் கேசவன்புதூர் கிரிநகரில் திரு கனகராஜ், திருமதி ஐடா கனகராஜ் ஆகியோரின் மகள் ஆட்லியும் விவாகத்தின் தூய நிலைமையில் ஒன்றாய் இணைக்கப்படுவதற்காக இங்கு தேவ சந்நிதியில் ஒருமித்து வருகை தந்துள்ளார்கள். இவர்கள் இருவரும் விவாகத்தால் ஒருமைப்படக்கூடாது. நியாயமான தடைகள், காரணங்கள் இப்பொழுதே தேவ சந்நிதியில் தெரியப்படுத்த வேண்டும். யாரும் தடை சொல்லவில்லை. தடை இல்லை என்றால் இந்த விவாதத்தை குறித்து இனிமேல் ஒருவரும் ஒரு காலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இருவரில் யாருக்காக ஒன்றை அறிவீர்களானால் இருதயத்தின் எல்லா கிரகங்களையும் ரகசியங்களையும் அறிகிறது எனக்கு முன்பாக இருக்கிற நீங்கள் நியாயத்திற்கு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கிற அறிவோடும் உணர்வோடும் அதை இப்பொழுதே தேவ சந்நிதியில் தெரியப்படுத்த வேண்டும் என்று உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். தடையதாகி உண்டா? தடை ஜான் ரைட் ஆகிய நீர் ஆண்ட்லின் ஆகிய இந்த ஸ்திரீயை தேவனால் உனக்கு கொடுக்கப்படுகிற விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு இவர்களோடு வாழவும் நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுவீனத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் இவரை நேசிக்கவும் கனம் பண்ணவும் தேற்றவும் ஆதரிக்கவும் இவரை மாத்திரம் பற்றிக் கொள்ளவும் வாக்கு கொடுக்கிறீர்கள். ஆண்ட்லின் ஆகிய நீர் ஜான் ரைட் ஆகிய இந்த புருஷனை தேவனால் உனக்கு கொடுக்கப்படுகிற விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு இவரோடு வாழவும் நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுவீனத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் இவரை நேசிக்கவும் கனம் பண்ணவும் தேற்றவும் ஆதரிக்கவும் இதற்கு கீழ்ப்படியவும் இவரை மாத்திரம் பற்றிக் கொள்ளவும் வாக்கு கொடுக்கிறீர்கள். இந்த ஸ்திரீயை இந்த புருஷனுக்கும் இந்த புருஷனை இந்த ஸ்திரீக்கும் விவாக நிலைமையில் ஒப்புக் கொடுக்க 2 தகப்பன்மாரும் அனைவரும்
விசுவாசத்திலும் கிறிஸ்துவுக்குள் உண்டாக இவர்கள் ஒரே சரீரமாய் ஒரே ஜீவனாய் கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்படுவதற்கு செய்து கொள்ளப் போகிற உடன்படிக்கையை ஆண்டவர் மத்தியஸ்தராயிருந்து உறுதிப்படுத்த ஆண்டவர் இயேசுவின் திருப்பாதத்தில் சமர்ப்பித்து வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேட்கிறமே நல்ல பிதாவே.